இன்னைக்கு இந்த பேட்டர்ன் போட்டுடலாமா? இதுக்காக நான் க்ளோஸ் நெக்கோட பேட்டர்ன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஆம்ஹோல் சைட்லேருந்து 1 இன்ச் டவுன்லையும் உள் சைடாக ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட நெக்கோட டெப்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கீழே இறக்கிக்கோங்க. நான் ஒரு 11 இன்ச்சுக்கு இறக்கிருக்கேன். இதுக்கு நீங்கள் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வளைவாக இருக்கும். அந்த வளைவில் தான் நம்ம வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேலப் வரைகிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வந்து போட போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா லைன் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேலப் வரைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்கேலப் ஸ்கேலோட பெரிய ஸ்கேலப் இது வச்சு தான் நான் போட போகிறேன். ஏன்னா அதில் பெருசாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பெரிய ஸ்கேலப் வச்சுட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. ஏன்னா பெண்டுங்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு வழி இருக்குது. இந்த லாஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது கழுத்தோட கீழே இருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது ஒரு யூ ஷேப் கொடுக்கறதுக்காக. இப்போ ஆம்ஹோல் சைட்லேருந்து 2 இன்ச் கொடுத்துட்டு உள்ளுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு பெண்டை கொடுத்து அந்த டாட்டில் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கான பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சைடில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கு நான் வரைய மறந்துட்டேன். ஸோ நான் நெக்கு வரைஞ்சிட்டு அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். நார்மல் ரவுண்ட் நெக்கு தான். ஸோ கட் பண்ண பிறகு இந்த குட்டி பீஸ் இருக்குல்லையா அந்த இதை வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்த அந்த 2.5 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேலப் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கேலப் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா ஸ்கேலப் உங்களுக்கு நல்லாவே வராது. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த குட்டி பீஸில் மேலே ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நாட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் பைப்பிங் வைக்கணும். பைப்பிங் வச்சுட்டு நீங்கள் த்ரெட்டு கட்டுறதுக்காக நாட் வச்சுக்கோங்க. இதில் எங்கெங்கே எக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக பைப்பிங். இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துட்டு கீழே அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, நம்ம 2 இன்ச் கொடுத்துட்டு வெட்டணும் இல்லையா, அந்த இடம் மட்டும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே வச்சு இதை நம்ம பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலுக்கு இப்படி